ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஜூன் ரிஃபைனிங். வெரி இம்பார்ட்டண்ட் 1 மார்க் அண்ட் 5 மார்க் கொஷின். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் 5 மார்க் கொஷின் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு எக்ஸாம்லேயும் கேட்கக்கூடிய கொஷின். நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாமில் +2 எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க இல்லையா, அதுக்கு முந்தின வருஷம் ஃபஸ்ட்டு செட்டு. அந்த ஃபஸ்ட்டு செட்டில் கேட்டிருந்தால் ரொம்ப இம்பார்ட்டண்ட் 5 மார்க் கொஷின் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிள் கவனிங்க. ஜூன் ரிஃபைனிங் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, the method is based on the principle of fractional crystallization. the method எந்த மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுது அப்படின்னா fractional crystallization மெத்தட்ஸை தான் இது ஃபாலோ பண்ணுது. ஓகே, ஃப்ராக்ஷனாக நடக்குது. எப்படி fractional crystallization எப்படி நடக்குதோ, ஃப்ராக்ஷன் மீன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்குது இல்லையா. ஸோ சேம் அதே பிரின்சிபல் தான் இங்கே அப்ளை ஆகுது. The method is based on the principle of fractional crystallization. இதுக்கு half mark. Next பாருங்க. When an impure metal is melted and allowed to solidify, impure metal எடுத்துக்கிட்டு மெல்ட் பண்ண போகிறோம். மெல்ட் பண்ணி கூல் பண்ணி சாலிடாக மாற்ற போகிறோம். ஓகே, ஸோ impurities இருந்தால் the impurities will prefer to be in a molten region. That is, impurities are more soluble in melt than in the solid state metal. ஓகே, இப்போ நல்லா கவனிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்றும் இல்லை, நம்ம இம்ப்யூர் மெட்டல் எடுத்துக்க போகிறோம், மெல்ட் பண்ண போகிறோம். ஸோ மெல்ட் பண்ணால் என்ன ஆகும்? லிக்விடாக மாறும். மெல்ட் ஆகும், உருகி லிக்விடாக மாறும். ஸோ லிக்விடை என்ன பண்ண போகிறோம்? சாலிடிஃபை பண்ண போகிறோம். கூல் பண்ணால் என்ன ஆகிடும்? சாலிடாக மாறிடும். அப்போது அதில் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ் வந்து மெட்டல் சாலிடாக இருக்கும்போது இருக்கிறத விட மெட்டல் உருகி மோல்டன் ரீஜியன் உருகிய நிலைக்கு வரும்போது அந்த இம்ப்யூரிட்டிஸ் என்ன ஆகும்னா அப்படியே மூவ் ஆகும். மெட்டல் சாலிட் ஸ்டேட்டில் இருக்கிறத விட சாலிட் ஸ்டேட்டில் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ் விட லிக்விட் ஸ்டேட் அதாவது மோல்டன் ரீஜியனில் இம்ப்யூரிட்டிஸ் ஈஸியாக மைக்ரேட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நான் சொன்ன உங்களுக்கு புரியும் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ கவனிங்க, நம்ம இம்ப்யூர் மெட்டலை நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஓகே, இந்த இம்ப்யூர் மெட்டல் இஸ் டேக்கன் அஸ் அ இம்ப்யூர் மெட்டல் எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா டேக்கன் அஸ் அ ராடு. ஒரு ராடு மாதிரி எடுத்துக்கிறோம். எப்படி? ராடு மாதிரி எடுத்துக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி ராடு. இம்ப்யூர் மெட்டல் இஸ் டேக்கன் அஸ் அ ராடு. இந்த மாதிரி ராடு மாதிரி எடுத்துக்கிறோம். ஓகே, சரி. ஸோ இதுக்கு மேலே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டர் யூஸ் பண்ணுறோம். மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டர்னு என்னது? ஸோ மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டர் மீன்ஸ் ஹீட்டர் இன் அ மூவிங் ஹீட்டர். ஸோ ஹீட்ரு வந்து மூவ் ஆகிட்ருக்கும். ஒன் எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு மூவ் ஆகும். இப்போ பாருங்கள், இப்போது இம்ப்யூர் மெட்டல் இஸ் டேக்கன் அஸ் அ ராடு. இப்போ வந்து இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறேன்? ஹீட்டர் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ இதுதான் ஹீட்டர். ஓகே, இதுதான் என்னது? ஹீட்டர். ஸோ இப்போ ஹீட்டர் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இதுதான் ஹீட்டர். ஸோ இப்போ இந்த ஹீட்டர் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு மைக்ரேட் ஆகும். ஓகே, இப்போ பாருங்கள், one end of the rod is heated using a mobile induction heater which result in melting of the metal on that portion of the rod. நல்லா கவனிக்கணும். In this process impure metal is taken in the form of rod மாதிரி எடுத்துக்கிறேன். ஓகே, one end of the rod is heated using mobile induction heater which result in melting of the metal on the portion of the rod. ஓகே, ஸோ இண்டக்ஷன் ஹீட்டரை வந்து நம்ம மெட்டல் ராடோட ஒரு எண்டில் வைக்கிறோன்னா அந்த ஹீட்டர் இருக்கிற போர்ஷன் மட்டும் என்னாகும்னா மெல்ட் ஆகும். அந்த ஹீட்டர் இருக்கிற போர்ஷன் மட்டும் என்னாகும்? மெல்ட் ஆகும். இந்த பிளேஸ் மட்டும் என்னாகுது? அப்படியே மெல்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த பிளேஸ் மெல்ட் ஆகுது. ஸோ இந்த பிளேஸ் மெல்ட் ஆச்சு அப்படின்னா ஓகேவா, இங்கே மெல்ட் ஆகும். மோல்டன் மெட்டல் மெல்ட் ஆகுது, அப்படியே உருகும். ஸோ உருகுது. ஓகேவா? ஸோ மெட்டல் உருகும்போது இம்ப்யூரிட்டிஸும் மெல்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா இந்த இண்டக்ஷன் ஹீட்டர் இஸ் மூவ் ஆன் த அதர் எண்டு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இண்டக்ஷன் ஹீட்டர் இப்போ இங்கேருந்து எங்கே வந்துருச்சு? இந்த இடத்துக்கு வருது. இண்டக்ஷன் ஹீட்டர் இந்த இடத்துக்கு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா
ஸோ இந்த ஹீட்டர் இந்த சைடு மூவ் ஆகுது. ஹீட்டர் இந்த சைடு மூவ் ஆகும்போது இந்த பிளேஸில் இருக்கிற மெட்டல் தான் வந்து என்ன ஆகும், மெல்ட் ஆகும். ஸோ இங்கே மெட்டல் மெல்ட் ஆகும்போது இங்கே இருந்த மோல்டன் இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் இந்த பிளேஸுக்கு வந்துடும். எங்கே மெட்டல் மெல்ட் ஆகுதோ அந்த மோல்டன் ஸ்டேட்டில் இம்ப்யூரிட்டிஸ் மைக்ரேட் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த இம்ப்யூரிட்டிஸ் மட்டும் இங்கே வந்துடும். இப்போ இந்த ஆல்ரெடி ஃபஸ்ட்டு மெல்ட் ஆச்சு இல்லையா, அந்த மெல்ட்டான மெட்டல் மோல்டன் மெட்டல் சாலிடிஃபைடு, அது பியூரிஃபைடு ஆகிடும். ஓகேவா, நான் சொல்கிறது புரியுதா? ஃபஸ்ட்டு ராட் டைப்பில் எடுத்துக்கிட்டோம் இம்ப்யூர் மெட்டலை, இண்டக்ஷன் ஹீட்டர் வச்சு ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டு மைக்ரேட் பண்ணுறோம். அப்படி மைக்ரேட் பண்ணும்போது ஹீட்டர் இருக்கிற போர்ஷன் மட்டும் மெல்ட் ஆகுது. மெல்ட் ஆகும்போது இம்ப்யூரிட்டிஸும் மெல்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஹீட்டர் வந்து ஒரு எண்டுலேருந்து இன்னொரு ஹெட்டுக்கு மைக்ரேட் ஆகுது. அப்படி மைக்ரேட் ஆகும்போது எங்கே மைக்ரேட் ஆகுதோ அங்கே இருக்கிற மெட்டல் மோல்டன் ஆகும், மெல்ட் ஆகும். இம்ப்யூரிட்டிஸ் அந்த ஃபஸ்ட்டு பிளேஸ்லேருந்து செகண்ட் பிளேஸுக்கு வந்துடும். ஓகே, செகண்ட் மோல்டன் ஸ்டேட்டுக்கு வந்துடும். ஆனால் அங்கே இருக்கிற மெட்டல் என்னாகும், பியூரிஃபை ஆகி சாலிடாக மாறிடும். பியூர் மெட்டல் நமக்கு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பிளேஸில் கிடைக்கும். ஓகேவா, அதான் சொல்கிறோம். பாருங்கள், கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ். இன் திஸ் ப்ராசஸ் இம்ப்யூர் மெட்டல் இஸ் டேக்கன் இன் த ஃபார்ம் ஆஃப் ராட். ஓகே, அதுக்கு மேலே பாருங்கள். ஸோ ராடு மாதிரி எடுத்துக்கிறோம். One end of the rod is heated using mobile induction heater, which result in the melting of the metal on that portion of the rod. அந்த போர்ஷனில் இருக்கிற மெட்டல் மட்டும் மெல்ட் ஆகுது. When heater is slow move to the other end of the pure metal, other end என்ன ஆகுதுன்னா ஹீட்டர் வந்து அதர் எண்டுக்கு மைக்ரேட் ஆகுது. Pure metal crystallize while the impurities will move to the adjacent molten zone formed during the momentum of the heater. ஹீட்டர் மைக்ரேட் ஆக மூவ் ஆக அங்கே ஃபஸ்ட்டு பிளேஸில் மெல்ட்டாக இருந்த இம்ப்யூரிட்டிஸும் செகண்ட் ஹீட்டர் மூவ் ஆகிற இடத்துல மெல்ட் ஆகிற மெட்டலோட வந்து ஜாயிண்ட் ஆகிக்கும். ஓகேவா, ஃபஸ்ட்டு மெல்ட்டான மெட்டல் பியூரிஃபை ஆகிடும். ஏன்னா இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் அங்கேருந்து என்னாச்சு, ஹீட்டர் போகும்போது அதுவும் வந்துருச்சு. This process is repeated several times by moving heater in the same direction again and again to achieve the desired purity level. நமக்கு கரெக்டான பியூரிட்டி லெவல் வர வரைக்கும் இந்த ப்ராசஸை திரும்ப பண்ணணும். The process is carried out in an inert gas atmosphere to prevent the oxidation of metal. இந்த ப்ராசஸை இன்னட் கேஸ் அட்மாஸ்பியரில் பண்ணணும். இன்னட் கேஸ் அட்மாஸ்பியர்னால் எந்த கேஸும் உள்ளே மிங்கிள் ஆகக்கூடாது. ஓகேவா, இன்னட் கேஸ் அட்மாஸ்பியர், எந்த கேஸும் உள்ளே வராத மாதிரி இன்னட் கேஸ் அட்மாஸ்பியரில் தான் இதை கேரி அவுட் பண்ணணும். ஏன் இன்னட் கேஸ் அட்மாஸ்பியரில் கேரி அவுட் பண்ணணும் அப்படின்னா, டு ப்ரிவென்ட் த ஆக்சிடேஷன் ஆஃப் மெட்டல் வந்து ஃபர்தராக ஆக்சிடைஸ் ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கோசரம் இன்னட் கேஸ் அட்மாஸ்பியரை க்ரியேட் பண்ணி அதில் தான் நம்ம என்ன பண்ணணும், கேரி அவுட் பண்ணணும் இந்த ப்ராசஸை. ஸோ இப்போ எந்தெந்த மெட்டல்ஸை ஜூன் ரிஃபைனிங்கில் பியூரிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செமிகண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிற ஜெர்மானியம் ஜிஇ, சிலிக்கான் எஸ்ஐ, கேலியம் ஜிஏ. ஜெர்மானியம் ஜிஇ, ஓகே, சிலிக்கான் எஸ்ஐ, கேலியம் ஜிஏ, இதெல்லாம் என்னவா யூஸ் ஆகிற மெட்டல்னால் செமிகண்டக்டர்ஸாக யூஸ் ஆகிற மெட்டல். ஓகே, செமிகண்டக்டர்ஸ் ஜெர்மானியம், சிலிக்கான், கேலியம்ஸ் ஆர் ரிஃபைன்ட் யூஸிங் திஸ் ப்ராசஸ். இந்த ப்ராசஸை யூஸ் பண்ணி தான் நம்ம பியூரிஃபை பண்ணுறோம். ஓகே, ஸோ 1 மார்க்கில் கேட்கலாம், நிறைய கேட்கலாம் 1 மார்க்ஸ் இதில். Zone refining is based on the principle of dash fractional crystallization. Okay, silicon, germanium, galliums are purified by dash method, zone refining process. Okay, ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின் ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் 5 மார்க் கொஷின் அண்டு 3 மார்க்லேயும் கேட்பாங்க. 1 மார்க்லேயும் கேட்குற கொஷின், மாண்ட் ப்ராசஸ் ஃபார் ரிஃபைனிங் ஆஃப் நிக்கல். ஸோ மாண்ட் ப்ராசஸ் கேட்பாங்க. மாண்ட் ப்ராசஸ் ஃபார் ரிஃபைனிங் ஆஃப் நிக்கல். ஓகே, நிக்கலை ரிஃபைனிங் பண்ணுற ப்ராசஸ் தான் மாண்ட் ப்ராசஸ். மாண்ட் ப்ராசஸ் ஃபார் டேஷ் ரிஃபைனிங் ஆஃப் நிக்கல். 1 மார்க் கொஷின். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ இம்ப்யூர் நிக்கல் எடுத்துக்கிறோம்.
impure nickel is heated in a stream of carbon monoxide around down to 350 Kelvin. ஓகே, இப்போ impure nickel எடுத்துக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். impure nickel எடுத்துட்டு இந்த impure nickel கார்பன் மோனாக்சைடோட ப்ரெசன்ஸில் கார்பன் மோனாக்சைடு கேஸோட ப்ரெசன்ஸில் எடுத்துக்கிட்டு 350 கெல்வின்க்கு ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது பாருங்கள். ஸோ நிக்கல் இஸ் ஹீட்டட் அட் carbon monoxide at 350 Kelvin to form a highly volatile nickel tetracarbonyl. So nickel tetracarbonyl form ஆகும். The solid impurities are left behind. சாலிட் இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் வந்து தனியாக பிரிஞ்சிரும். இதுதான் வேப்பர் ஃபேஸ் மெத்தட். ஓகே, வேப்பர் ஃபேஸ் மெத்தட். இப்போ வாலண்டைல் காம்பவுண்ட் ஒன்று ஃபார்ம் ஆகும். அந்த வாலண்டைல் காம்பவுண்ட் இஸ் டிகம்போஸ் டு ஃபார்ம் அ நிக்கல். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வேப்பர் ஃபேஸ் மெத்தட்னா என்னென்னு பார்க்கலாம். In this method, metal is heated with suitable reagent. இப்போ மெட்டல் எடுத்துக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். எதுவாக இருந்தாலும் சரி, சம் மெட்டல்ஸ் எடுத்துக்கிறோம். மெட்டல் எடுத்துகிட்டு சூட்டபிள் reagent போடுறோம். metal is react with suitable reagent. suitable reagent ஓட போடும்போது நமக்கு என்ன ஆகும்னா volatile compound ஃபார்ம் ஆகும். ஸோ volatile compound ஃபார்ம் ஆகும். அந்த volatile compound with மெட்டலோட சேர்ந்து volatile compound ஃபார்ம் ஆகும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். the volatile compound is decomposed to get the pure metal. This is second step. This process is called vapor phase method. Okay, first metal is heated with suitable reagent to form a volatile compound with the metal. The volatile compound method is decomposed to get the pure metal. This process is called vapor phase method. Vapor phase method is important to mark. The method is applicable for Mont process and von Erkel process. First Mont process for the refining of நிக்கலை ரிஃபைனிங் பண்ணுற ப்ராசஸ் என்னென்னா மாண்ட் ப்ராசஸ். பாருங்கள், இங்கே அகெயின் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நிக்கல் எடுத்துக்கிறோம். ஸோ நிக்கல் இஸ் ஹீட்டட் வித் கார்பன் மோனாக்சைடு. சூட்டபிள் ரியேஜென்ட் இஸ் கார்பன் மோனாக்சைடோட போடுறோம். ஸோ 4 டைம்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா நிக்கல் டெட்ரா கார்பனைல் ஃபார்ம் ஆகுது. நிக்கல் டெட்ரா கார்பனைல் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. திஸ் இஸ் ஈஸிலி volatile compound நிக்கல் டெட்ரா கார்பனைல். பாருங்கள், impure nickel is heated in a stream of carbon monoxide. Stream of carbon monoxide means carbon monoxide vapor, gaseous state. 350 Kelvin ஹீட் பண்ணுறோம். The nickel react with carbon monoxide to form a highly volatile nickel tetracarbonyl ஃபார்ம் ஆகுது. The solid impurities are left behind. ஏதாவது impurities இருந்தால் அந்த impurities தனியாக பிரிஞ்சிரும். நெக்ஸ்ட்டு the volatile highly volatile காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆச்சு இல்லையா, அது டிகம்போஸ் ஆகும். ஆன் ஹீட்டிங் நிக்கல் டெட்ராகார்பனைல் அரவுண்ட் 460 கெல்வின். ஓகே, இந்த நிக்கல் டெட்ராகார்பனைல் எடுத்துகிட்டு செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம், ஹீட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அப்போ அது என்ன ஆகும்னா டிகம்போஸ் ஆகும். பாருங்கள், த நிக்கல் டெட்ராகார்பனைல் இஸ் டிகம்போஸ்ட் அட் 460 கெல்வின். 460 கெல்வினில் ஹீட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா நிக்கல் சாலிடாக மாறிடுது. ஸோ ரிமைனிங் இருந்த 4CO தனியாக பிரிஞ்சிருது. ஓகேவா? ஸோ த காம்ப்ளெக்ஸ் இஸ் டிகம்போஸ் டு கெட் த பியூர் நிக்கல். ஓகே, புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இது ஒரு இம்பார்ட்டண்ட் 5 மார்க் கொஸ்டின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டண்ட், இதுவும் கேட்கலாம். வான் அரக்கல் மெத்தட் ஃபார் refining of zirconium and titanium. Okay, so refining of zirconium and titanium in von Erkel method. Okay va? So von Erkel method la எதை refining பண்ணலாம்னா zirconium and titanium refining பண்ணலாம். பாருங்க, the method is based on thermal decomposition of metal compounds. metal compounds thermal decomposition பண்ணுற ப்ராசஸ் தான் von Erkel process. கேட்பாங்க, von Erkel process is based on dash
thermal decomposition of metal compounds. Thermal decomposition of metal compounds தான் என்னன்னா based on von Aracal method is based on thermal decomposition of metal compounds. மெட்டல் காம்பவுண்ட்ஸ் எல்லாத்தையும் தெர்மல் டீகம்போஷன் பண்ணுற அந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணி தான் வான் அரக்கல் மெத்தடும் அப்ளிகபிள் ஆகுது பாருங்கள். விச் லீட்ஸ் டு த ஃபார்மேஷன் ஆஃப் பியூர் மெட்டல். இதில் என்ன ஃபார்ம் ஆக போகுதுன்னா பியூர் மெட்டல்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஓகே எஸ், ஃபஸ்ட்டு டைட்டானியம். டைட்டானியம் அண்ட் ஜிர்கோனியம் கேன் பி பியூரிஃபைட் பை யூஸிங் திஸ் மெத்தட். டைட்டானியம் டிஐ, zirconium ZR. ஓகே, டைட்டானியம் டிஐ, zirconium ZR. இந்த மாதிரி மெட்டல்ஸ் எல்லாத்தையும் the titanium zirconiums are purified by von Aracal methods. Okay, the method is based on thermal decomposition of metal compounds. Okay, பாருங்க, ஃபஸ்ட்டு impure titanium எடுத்துக்கிறோம். So the impure titanium is heated in a evacuated vessel. Evacuated vessel means do not having any air. உள்ள எந்த ஏரும் இல்லாமல் ஒரு வெற்றிடமாக இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி க்ளோஸ்டு வெசலில், எவாக்குவேட்டட் வெசலில் டைட்டானியத்தை எடுத்துக்கிறோம், இம்ப்யூர் டைட்டானியத்தை எடுத்துக்கிறோம். ஓகே, க்ளோஸ்டு வெசலில் என்ன எடுத்துக்கிறோம்? இம்ப்யூர் டைட்டானியம். ஓகே, இந்த மாதிரி க்ளோஸ்டாக இருக்கிறதுல க்ளோஸ்டு வெசலில் இம்ப்யூர் டைட்டானியம் எடுத்துக்கிறோம். ஓகே, எஸ். ஸோ த இம்ப்யூர் டைட்டானியம் மெட்டல் இஸ் heated in a evacuated vessel with iodine at temperature is 550 Kelvin. ஸோ இப்போ வந்து இதோட அயோடின் சேர்க்குறோம். 2I2 போட்டு 550 கெல்வினில் ஹீட் பண்ணுறோம். ஓகேவா, 515 கெல்வினில் டைட்டானியத்தை எடுத்து அயோடினோட போட்டு ஹீட் பண்ணுறோம். அப்போ என்னாகுது? நிக்கல் டெட்ரா கார்பனைல் நிக்கல் டெட்ரா அயோடைன் ஃபார்ம் ஆகுது. ஓகே, பாருங்கள், TiI4, 2I2னா I4 ஃபார்ம் ஆகுது ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து வேப்பர் ஸ்டேட்டில் ஃபார்ம் ஆகுது. திஸ் இஸ் வாலண்டைல் டைட்டானியம் டெட்ரா அயோடைடு ஃபார்ம் ஆகுது. டிஐனா டைட்டானியம் 4 times இருக்குது, டெட்ரா அயோடைடு. ஸோ இதில் ஏதாவது இம்ப்யூரிட்டிஸ் இருந்தால் இம்ப்யூரிட்டிஸ் ஆர் லெஃப்ட் பிஹைண்ட் as they do not react with iodine. இம்ப்யூரிட்டிஸ் வந்து தனியாக பிரிஞ்சிரும், அயோடினோட ரியாக்ட் ஆகாது. ஓகே, இஸ் இட் த ஃபஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட், the volatile titanium tetraiodide vapor is passed over the tungsten filament. tungsten filamentல பாஸ் பண்ணுறோம். the temperature is 1800 Kelvin. 1800 கெல்வினில் டைட்டானியம் டெட்ராயோடைடை ஹீட் பண்ணுறோம். Titanium tetraiodide is decomposed to get the pure titanium கிடைக்கும். The titanium is deposit on the filament. The tungsten filament மேலே டெபாசிட் ஆகும். Iodine is reused. Iodine தனியாக செப்பரேட் ஆகிடும். பாருங்கள், இந்த டைட்டானியம் டெட்ராயோடைடு இருக்குது, TiI4. டைட்டானியம் டெட்ராயோடைடு கிடைக்குது ஸ்டூடெண்ட்ஸ். The titanium tetraiodide is heated in a tungsten filament at 1800 Kelvin. 1800 கெல்வினில் ஹீட் பண்ணுறோம். டைட்டானியம் தனியாக சாலிடாக பிரிஞ்சிருது. ஓகே, அடுத்து அயோடின் தனியாக 2I2வாக பிரியுது. ஓகே, ஸோ அயோடின் தனியாக செப்பரேட் ஆகுது. The pure titanium is deposited on the filament. பியூர் டைட்டானியம் மட்டும் அந்த ஃபிலமெண்ட் மேலே டெபாசிட் ஆகுது. அயோடின் இஸ் செப்பரேட்டட். திஸ் இஸ் ரீயூஸ்ட். அயோடின் எகெயின் நம்ம தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? சரி, இதில் பார்த்தீங்கன்னா ரிமைனிங் இருக்கிற போர்ஷன் கிடையாது. 1.7 ஃபுல்லாக கிடையாது. அப்ளிகேஷன் ஆஃப் மெட்டல்ஸ் நமக்கு போர்ஷன்லேருந்து டெலீட் பண்ணிட்டாங்க. அலுமினியம், காப்பர், ஜிங்க். ஓகே, அந்த 1.7 இல்லை, 1.7.1 இல்லை, 1.7.2 கிடையாது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிமைனிங் இந்த லெசனில் பார்த்திங்கன்னா ரிமைனிங் போர்ஷன்ஸ் எல்லாமே கிடையாது. 1.7.2 கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ். 1.7.3யும் கிடையாது. அப்ளிகேஷன் ஆஃப் 4ம் கிடையாது. 1.7.3யும் கிடையாது. 1.7.4ம் கிடையாது. ஓகேவா, 4ம் கிடையாது. 1.7.5ம் கிடையாது. இந்த லெசனில் அப்ளிகேஷன் ஆஃப் மெட்டல்ஸ் எதுவுமே 18 வரைக்குமே கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா, அடுத்து புக் பேக் கொஷின்ஸ் தான் இருக்குது, தரவாக படிச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் என்ன பார்த்துருக்கோன்னா
இதில் வந்து 3 இம்பார்ட்டண்ட் ஜூன் ரிஃபைனிங் இம்பார்ட்டண்ட் 5 மார்க் கொஷின், இம்பார்ட்டண்ட் 5 மார்க். அதே மாதிரி வேப்பர் ஃபேஸ் மெத்தடு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் மாண்ட் ப்ராசஸும் வானரக்கல் மெத்தட்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் 5 மார்க் கொஷின். தரவாக படிச்சுக்கோங்க.